திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது மிக்ஜாம் புயலால் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விளைவிக்கப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்தன. தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கிய நிலையில் பயிர் காப்பீடு முறையாக கிடைக்கவில்லை என விவசாயிகள் அதிகாரிகளிடம் முறையிட்டு வந்தனர். இந்த நிலையில் பயிர் காப்பீட்டை பெற்றுத்தர வலியுறுத்தி மெதூர் கிராமத்தில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அங்கு வந்த வேளாண் துறை அதிகாரியிடம் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்சூரன்ஸ் எல்லாருமே கட்டியிருக்கோம். இப்போ 2023 இன்சூரன்ஸ் கட்டணும். இப்போ 24 எங்களுக்கு 9வது 10வது மாசத்துல போட வேண்டியது. இந்த 9வது மாசம் இப்போ கரெக்டா ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 700 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய் அப்படின்னு உழுது. சில ஊருங்களுக்கு சுத்தமாவே இல்லை. கேட்டா காரணம் கேட்டா சரியான பதில் இல்லை. இன்சூரன்ஸ் கண்டிப்பா வந்தே ஆகணும். இதுல நாங்க முக்கியமான விஷயம் இந்த விவசாயிங்க கண்டிப்பா இதை வலியுறுத்துறோம். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வேளாண் துறை அதிகாரியிடம் முறையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அறிவுறுத்தியதை தொடர்ந்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இந்த போராட்டத்தால் பொன்னேரி பழவேற்காடு சாலையில் சுமார் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.